பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 91 சங்கீதம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் போய் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் காத்திருக்கிற எத்தனையோ உள்ளங்கள் இருக்கிறது. என்ன ரிப்போர்ட் வருகிறதோ என்று சொல்லி கலக்கத்தோடு காத்திருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் வேதனைகள் பெருகுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்த உடனே கலங்கி கொண்டிருக்கிற உள்ளங்கள் எவ்வளவு அதிகம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தில் நமக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கிறது, ஆசுதங்கள் இருக்கிறது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வலடு நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளனைக்கும் தப்புவிப்பார். அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். இன்று தினத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் சோஃபா இருக்கணும், நல்ல காரு பங்களா இருக்கணும், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக இருக்கணும், நல்ல வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம சரீரத்தில் இருக்கிறதான உறுப்புகளில் அவயங்களில் அந்த பார்ட்ஸுக்கு பலன் கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கேட்கறது ரொம்ப கஷ்டம். துணி காயப்படுறதுக்காக சூரியன் வெளிச்சம் வரணும், சூரியன் வரணும்னு கேட்போம். ஆனால் நம்ம சரீரத்தில் பலன் கொடுப்பதற்காக நீதியின் சூரியனாக கர்த்தர் நம்ம மேலே உதிக்கணும்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பூமியில் சில்லுன்னு இருப்பதுக்காக நமக்கு நைட்டில் பனி பெய்யணும்னு சொல்லி கேட்போம். ஆனால் நமக்கு அந்த மகிமும் பிரச்சனை நம்மளோட கூட இருக்கணும்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டேங்கிறோம். செடிகளுக்கு குளிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் தாகமாக இருக்க நீங்கள் எல்லோரும் இடத்துல வாங்கன்னு சொன்னாரே, நாம் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் நிற்கிறதுக்கு நம்மளால் முடியாமல் போயிடுச்சு. எனக்கு பிரியமானவர்களே, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்னால் அது சில சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இல்லை வேறு யாருக்காவது நாள்பட்ட வியாதி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளனுக்கும் தப்புவிப்பார். என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு அவருடைய நாமத்திற்காக நம்ம கடந்து வருவோம். நம்ம செத்து போயிருந்தால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக செத்து போயிருக்கணும். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். இப்பொழுதும் பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் கர்த்தர் நம்ம தப்பி வைக்கலையா? எத்தனையோ பேர் போயிட்டாங்களே, நம்மளை ஏன் கர்த்தரை காப்பாற்றி வச்சார்? நமக்கு ஏன் இந்த அற்புதத்தை செய்து வச்சுருக்கணும்? நமக்கு ஏன் இந்த அதிசயத்தை கர்த்தர் செய்தார்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளனுக்கும் தப்பி வைப்பதற்காகத்தான். ஆண்டோடைய அன்பு ஆசீர்வாதங்கள் நம்மளோட கூட கொடுப்பதற்காக தான். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயங்களுக்காக கேளுங்க. சிலர் என் முடி கொட்டுது, முடி வளர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலர் என் சரீரத்தில் இந்த பலவீனத்தோடு இருக்கிற எனக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வருமுன் காப்போம். கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு திட்டம் எத்தனையோ இருக்கிறது. பரலோக கவர்மெண்ட் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். அவனுடைய அன்பை நோக்கி பார்க்க சொல்லுங்கள். அவருடைய கிருபைக்காக எங்க சொல்லுங்கள். அவருடைய தருமல கருத்தினால் சுகம் ஆணைகள் 1:2:24 பிரகாரமாக சொல்லி கேளுங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளனுக்கும் தப்புவிப்பான்ற வார்த்தையின் பிரகாரமாய், அன்பு தகப்பனே, எங்கள் ரட்சகா, யாரெல்லாம் இன்றைய தினத்தில் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பலன் சுகம் ஆரோக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறார்களோ ஒவ்வொருத்துக்கும் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.